வெல்கம் டு பவி ஹெல்த்தி பர்ஸ்பெக்டிவ் சேனல். இந்த வீடியோவில் அபோவ் 6 month பேபிக்காக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான 3 pancakes ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேன்கேக்கை கேரட் ப்ரோட்டீன் பேன்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 cup கேரட், 3-4 slices குக்கும்பர், இது ரெண்டுமே நல்லா வேக வச்சு ஒரு கப் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மிக்சர் ஜாரில் 1 egg ஆட் பண்ணிவிட்டு ஃபைபர் ப்ரோட்டீன் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 tablespoon ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி மிக்சர் ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணாதான் சாஃப்டான பேன்கேக்ஸ் கிடைக்கும். இப்போது பேட்டர் ரெடி. ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் குட்டி குட்டி தோசையாக பேட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீ வேணும்னா கீ போட்டுக்கலாம். இப்படி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போது தோசையை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அகெயின் 2 minutes வேக விடணும். ஆக்சுவலி சரியாக வேகலைன்னா ஃப்ளிப் பண்ண முடியாது. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமே ஃப்ளிப் பண்ணுங்கள். அவ்வளோதான், கேரட் ப்ரோட்டீன் பேன்கேக் ரெடி. இப்போது இதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபைபர், ப்ரோட்டீன், கால்சியம், வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸோட 6 month பேபிலேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்கள் பேபிஸ்க்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்டாக சீஸி வெஜ் பேன்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீஸ் போட்டிருக்கிறதால. ஏதாவது ஒரு வெஜிடபிள் நல்லா ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் அண்ட் 2 tablespoons ஆஃப் வீட் ஆர் ராகி ஃப்ளோர், ராகி மாவு இல்லை கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் வீட், ராகி எல்லாம் கட்டி ஆகும் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சீஸ் பீசஸ்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி சீஸ் பீசஸை இந்த பேட்டர்லேயே நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு எகெயின் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பேட்டர் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பேட்டர்லாம் 10 to 15 minutesலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டீம் பண்ண மட்டும் தான் டைம் எடுக்கும். இப்போ தவா ஹீட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேட்டரை குட்டி குட்டி தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அகெயின் 2 slides ஃப்ளிப் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ சீஸி வெஜ் பேன்கேக் ரெடி. இதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், கார்ப், கால்சியம் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸோட இதுவும் பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்கள் 6 month பேபிலேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். இப்போது தேர்ட் பேன்கேக் பனானா பேன்கேக். இந்த பேன்கேக் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் பேபிஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 1 பெரிய பனானா எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாத மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. 1 tablespoon ஆஃப் ஹனி தேவைன்னா தான் ஆட் பண்ணணும், தேவையில்லைன்னா வேணாம். பிகாஸ் ஆல்ரெடி அந்த பனானாலேயே டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே தான் பேட்டர் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். தவா ஹீட் பண்ணிவிட்டு கீ ஆர் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை குட்டி குட்டி தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணி 2 side ஃப்ளிப் பண்ணி லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பனானா பேன்கேக் ரெடி. இதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். பொட்டாசியம், ஹெல்த்தி ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன், எனர்ஜியோட ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்காக உங்கள் பேபிக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரியான ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.